உலகம் திறமையாளர்களை மதிப்பதில்லை. உலகம் வெற்றியாளர்களை மட்டுமே மதிக்கிறது. 2300 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஏழை பிராமணன் ஒரு பேரரசையை வேரோடு பிடுங்கி எறிவேன் என்று சபதம் எடுத்தார். அவரிடம் படைகள் இல்லை, ஆயுதங்கள் இல்லை. அவரிடம் இருந்தது மூளை மட்டுமே. இந்த 30 நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான நேரமாக இருக்கப் போகிறது. சாணக்கியர் காட்டிய பாதையில் சென்றால் நீங்கள் வெறும் மனிதராக அல்ல, ஒரு சாம்ராஜ்யமாக மாறுவீர்கள். பகுதி 1. அர்த்த சாஸ்திரம், செல்வம் ஈட்டும் கலை. முக்கிய கருத்து: பணம் இல்லாத மனிதன் சிறகு இல்லாத பறவைக்கு சமம். முதலீட்டு ரகசியம்: சம்பாதிக்கும் ஒவ்வொரு ரூபாயிலும் ஒரு பகுதியை எதிர்காலத்திற்காக விதைக்க வேண்டும். இன்றைய ஆடம்பரம் நாளைய வறுமைக்கு வழிவகுக்கும். தகவல் தொழில்நுட்பம். அக்காலத்தில் ஒற்றர்களை பயன்படுத்தினார் சாணக்கியர். இன்று தகவலே டேட்டா, அதிகாரம். சந்தையை, மார்க்கெட் சரியாக கணிப்பவனே பணக்காரனாகிறான். கடனில்லா வாழ்வு. கடன் என்பது ஒரு மனிதனை உயிருடன் தின்னும் நஞ்சு. அதை முதலில் ஒழிக்க வேண்டும். சாணக்கியர். சந்திரகுப்தா: ஒரு அரசன் வீரனாக இருந்தால் மட்டும் போதாது, அவன் ஒரு சிறந்த வணிகனாகவும் இருக்க வேண்டும். செல்வமில்லாத அரசு உயிரில்லாத உடல் போன்றது. 1. விதை நெல் தத்துவம், தி சீட் பிரின்சிபல். விவசாயி பசியால் வாடினாலும் அடுத்த போகத்திற்கு வைத்திருக்கும் விதை நெல்லை ஒருபோதும் சமைக்க மாட்டான். அதேபோல் உன் வருமானத்தில் ஒரு பகுதியை முதலீடு செய்ய ஒதுக்கு. அதை உன் ஆடம்பரத்திற்காக ஒருபோதும் தொடாதே. அந்த விதைதான் உனது எதிர்கால சாம்ராஜ்யம். 2. ரகசிய தகவல், இன்ஃபர்மேஷன் இஸ் பவர். சந்தையில் எந்த பொருள் விலை உயரும், மக்கள் எதை தேடுகிறார்கள் என்பது தெரியாதவன் வணிகத்தில் தோற்பான். உன் ஒற்றர்கள், ஸ்பைஸ், உனக்கு வெறும் செய்திகளை கொண்டு வரக்கூடாது. அவர்கள் உனக்கு வாய்ப்புகளை, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொண்டு வர வேண்டும். 3. கடனும் விஷமும், டேப் இஸ் பாய்சன். நெருப்பு, நோய், கடன், இந்த மூன்றையும் மிச்சம் வைக்காமல் அழிக்க வேண்டும். சிறு கடன் கூட உன் சுதந்திரத்தை திருடிவிடும். பிறர் பணத்தில் வாழ்பவன் பிறர் கடட்டலைக்கு ஆடுபவன் ஆகிறான். பணத்தை ஆளும் கலை. பணத்தை பெருக்கும் 5 தூண்கள். சந்திரகுப்தா: ஒரு சாம்ராஜ்யத்தின் பலம் அதன் இராணுவத்தில் இல்லை, அதன் கருவூலத்தில், ட்ரெஸரி, இருக்கிறது. பணத்தை ஈர்க்கவும் தக்க வைக்கவும் இந்த 5 விதிகளை கடைபிடி. காட்சி விளக்கம். காட்டின் நடுவில் ஒரு சிறிய குடிசை. சாணக்கியர் ஒரு சிறுவனுக்கு சந்திரகுப்தன் ஒரு செடியை காட்டி பாடம் நடத்துகிறார். சாணக்கியர்: இந்த செடியை பார், இதற்கு தினமும் நீர் ஊற்றினால்தான் இது கனிகளை தரும். செல்வமும் அப்படித்தான். நீ பணத்தை சம்பாதித்தால் மட்டும் போதாது, அதை சரியாக நிர்வகிக்க வேண்டும். முக்கிய விதிகள் திரையில் கிராபிக்ஸ் மூலம் தோன்ற வேண்டும். கடன் ஒரு தீ. கடன் வாங்குபவன் தன் சுதந்திரத்தை அடகு வைக்கிறான். ஒருபோதும் கடனாளியாக இருக்காதே. முதலீடு. உன் வருமானத்தில் ஒரு பகுதியை உனது அறிவுக்காகவும், லேர்னிங், ஒரு பகுதியை முதலீட்டிற்காகவும், இன்வெஸ்டிங், ஒதுக்கு. ரகசியம். உன் வங்கி இருப்பு, பேலன்ஸ், எவ்வளவு என்பது உன் எதிரிக்கு தெரியக்கூடாது. உன் பலவீனம் தெரிந்தால் உன்னை எளிதாக வீழ்த்தி விடுவார்கள். வருவாயை விட குறைவாக செலவிடு. ஆடம்பரம் என்பது ஒரு போதை. அது உன்னை மெல்ல மெல்ல கொல்லும். உன் வருமானத்தில் பாதியை சேமி, கால் பகுதியை முதலீடு செய். மிச்சம் உள்ளதில் மட்டும் வாழ். அறிவே மிகப்பெரிய செல்வம். நாலேஜ் இஸ் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். தங்கத்தை திருடலாம், ஆனால் திறமையை திருட முடியாது. புதிய கலைகளை கற்றுக்கொள். உன் அறிவுதான் உனக்கு ஆபத்து காலத்தில் உதவும். கடனை தவிர்க்கவும், அவாய்ட் டெப்ட். கடன் வாங்குவது என்பது அடிமைத்தனத்தின் முதல் படி. பிறரிடம் கையேந்தாதே. உன் உழைப்பில் கிடைக்கும் கூழே கடன் வாங்கி உண்ணும் விருந்தை விடச் சிறந்தது. பல வழிகளில் வருமானம், மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம். ஒரே ஒரு தொழிலை நம்பி இருக்காதே. ஒரு ஆறு காய்ந்தாலும் மற்றொரு ஆறு பாய வேண்டும். உன் செல்வத்தை பல இடங்களில் முதலீடு செய். நேரத்தின் மதிப்பு, வேல்யூ ஆஃப் டைம். காலம் ஒருபோதும் திரும்பாது. சோம்பேறித்தனம் உனது மிகப்பெரிய பகைவன். ஒவ்வொரு நொடியையும் பயனுள்ளதாக மாற்று. சிங்கம் அமைதியாக இருப்பதாலேயே அது பலவீனமானது என்று அர்த்தமல்ல. மர்மம். உங்களைப் பற்றி எல்லாவற்றையும் எல்லாரிடமும் சொல்லாதீர்கள். உங்கள் அடுத்த நகர்வு யாருக்கும் தெரியக்கூடாது. பேச்சுத்திறன். குறைவாக பேசுங்கள், ஆழமாக பேசுங்கள். ஒருவன் எப்போது மதிக்கப்படுவான் என்றால் அவன் பேசும் வார்த்தைகளுக்கு பின்னால் ஒரு செயல் இருக்கும்போதுதான். பகைவனை வெல்லுதல். கோபத்தால் பகைவனை வெல்ல முடியாது.
புத்திசாலித்தனத்தால் மட்டுமே வெல்ல முடியும். பகுதி 2. ஆரோக்கியம் மற்றும் ஒழுக்கம். த வாரியர் ஸ்பிரிட். முக்கிய கருத்து: உடலே உங்கள் முதல் கோட்டை. கோட்டை பலவீனமாக இருந்தால் அரசன் வீழ்வான். தினசரி ஒழுக்கம், டிசிப்ளின். சூரிய உதயத்திற்கு முன் எழுதல், மனதை ஒருநிலைப்படுத்த தியானம், உணவே மருந்து. அளவுக்கு அதிகமாக உண்பவன் நோயாளியாகிறான். சாணக்கியரின் கூற்றுப்படி ஒரு தலைவன் தன் நாவை கட்டுப்படுத்த தெரிந்தவனாக இருக்க வேண்டும். மன உறுதி. தோல்விகள் வரும்போது கலங்காத மனநிலை. பிரச்சனை வரும்போது அதை எதிர்கொள். அது உன்னை விட்டு விலகி ஓடும். பகுதி 3. பகைவர்களை வீழ்த்தும் தந்திரங்கள். ஸ்ட்ராட்டஜிக் வார்ஃபேர். பகைவனை உடல் ரீதியாக வீழ்த்துவதை விட மனரீதியாகவும் தந்திரமாகவும் வீழ்த்துவதே சாணக்கியரின் சிறப்பு. 1. கோபத்தை அடக்குதல். மாஸ்டர் யுவர் இமோஷன்ஸ். வசனம்: பகைவன் உன்னை அவமானப்படுத்தும் போது கோபப்படாதே. உன் கோபம் உன் புத்தியை தடுமாறச் செய்யும். அவன் செய்த அவமானத்தை ஒரு குறிப்பேட்டில் குறித்து வை. ஆனால் அதை உன் சிரிப்பால் மறைத்துக்கொள். பழிவாங்கும் நேரம் வரும்போது உன் தாக்கம் இடியைப் போல இருக்க வேண்டும். 2. பலவீனம் அறிதல். நோ த வீக் பாயிண்ட். வசனம்: எந்த பெரிய மத யானையையும் ஒரு சிறிய அங்குசத்தால் அடக்க முடியும். அதேபோல் உன் எதிரியின் பலத்தை பார்க்காதே. அவனது பலவீனத்தை, வீக்னஸ் தேடு. அவனது பலவீனம் அவனது ஆசையாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம், அல்லது அவனது நெருக்கமானவர்களாக இருக்கலாம். 3. பாம்பை போன்ற நிதானம். தி சர்பென்ட் ஸ்ட்ராட்டஜி. வசனம்: ஒரு பாம்பு விஷமற்றதாக இருந்தாலும் அது சீறிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் மக்கள் அதை மிதிக்க அஞ்சுவார்கள். உன் பலத்தை எப்போதும் வெளிக்காட்டாதே. ஆனால் உன்னை தாக்க நினைப்பவனுக்கு உன்னை பற்றிய பயம் எப்போதும் இருக்க வேண்டும். 4. நண்பனைப் போல் நடி. கீப் எனிமீஸ் க்ளோசர். வசனம்: பகைவனை நேருக்கு நேர் எதிர்க்க முடியாத போது அவனுக்கு பிடித்தமானவனாக மாறு. அவனது ரகசியங்களை அறிந்து கொள். மரம் வளர்வதற்கு நீர் தேவை. ஆனால் அதே நீர் அதிகமானால் மரம் அழுகிவிடும். அதுபோல அவனுக்கு மிக நெருக்கமாக இருந்து அவனை வீழ்த்து. அவமானமே வெற்றியின் ஆரம்பம். அவமானம் என்பது ஒரு முள் போன்றது. அது உன் காலில் தைத்தால் உன்னை முடக்கிவிடும். ஆனால் அது உன் இதயத்தில் தைத்தால் உன்னை ஒரு பேரரசனாக மாற்றும். பகைவனை வீழ்த்துதல். தி ஆர்ட் ஆஃப் வார். வசனம்: பகைவனை வீழ்த்த வாள் மட்டும் போதாது, வஞ்சகமும் தேவை. நேருக்கு நேர் மோதினால் ரத்தம் சிந்தும். தந்திரத்தால் மோதினால் நாடு கிட்டும். தந்திரங்கள். சாம்: முதலில் பேசிப்பார். தான்: அவர்களுக்கு ஆசை காட்டி உன் பக்கம் இழு. பேத்: அவர்களின் ஒற்றுமையை உடை. தண்ட: இவை அனைத்தும் தோற்றால் மட்டுமே ஆயுதத்தை எடு. வசனம்: பாம்புக்கு பால் ஊற்றினால் விஷம்தான் வரும். அதுபோல் துரோகிகளுக்கு மன்னிப்பு வழங்காதே. அவர்களுக்கு நீ தரும் ஒரே பரிசு அழிவு மட்டும்தான். பகுதி 3. கவர்ச்சிகரமான ஆளுமை. அட்ராக்டிவ் பர்சனாலிட்டி. ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அவன் முகம் நிலவைப் போல அமைதியாகவும் அவனது கண்கள் சூரியனைப் போல கூர்மையாகவும் இருக்க வேண்டும். நீ உன்னை நேசித்தால் மட்டுமே உலகம் உன்னை நேசிக்கும். ஆளுமை விதிகள். நிதானம். எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழலிலும் பதட்டப்படாதே. அமைதியே உன் மிகப்பெரிய பலம். தூய்மை. உன் உடல், உடை மற்றும் எண்ணம் தூய்மையாக இருக்கட்டும். அதுவே உனக்கு ஒரு வசீகரத்தை தரும். உறுதி. சொன்ன சொல்லை காப்பாற்று. உன் வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்க வேண்டும். இது வெறும் கதை அல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை. சாணக்கியன் காட்டிய பாதை கடினமானது, ஆனால் அது உன்னை உச்சத்திற்கு கொண்டு செல்லும். எழு, விழி, உன் சாம்ராஜ்யத்தை உருவாக்கு. உலகம் உன் காலடியில். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போட்டு நம் குட் திங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மீண்டும் ஒரு சக்தி வாய்ந்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.